பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டின தெய்வாதி தேவனை துதிக்கலாமா? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 10-13. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வட்டாந்திரையிலே நடந்து போவார்கள் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து மோசே விடுதலை பண்ணி கொண்டு வருகிறார். இப்பொழுது பார்வோன் அவர்களை துரத்து கொண்டு பின்னாக வருகிறான். முன்பாக செங்கடல், பின்னாக பார்வோன் சேனை. எல்லாரும் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீ மோசையை பார்த்து, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? உன்னிடத்தில் ஒரு கோல் இருக்கிறது, நான் தந்த கோல் இருக்கலாம், அதை நீட்டி அதை ஓங்கி உன் கையை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு என்று சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிடத்தில் கர்த்தருடைய வேத கோல் நமக்கு தந்திருக்கிறார் ஏசப்பா. அதை பிடித்து கொண்டு உங்கள் கைகளை வானத்துக்கு நேராக ஏறிடுங்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கிற சமுத்திரம் பிளந்து போகும். நீங்கள் வெட்டாந்திரையிலே நடந்து போகிறது போல நடந்து போவீர்கள். கர்த்தர் கீழ்காற்றை வீச செய்து சமுத்திரத்தை இரண்டாக பிளக்கச் செய்வார். பார்வோனும் அவன் சேனையும் அமிழச் செய்வார். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு இந்த அற்புதத்தை நடக்க செய்வார். இதே போல பின்னாக பார்வோனாலும் முன்னால் சமுத்திரத்தின் முன்பாக நிற்கிறீர்களா? உங்கள் கையில் இருக்கிற கர்த்தருடைய வசனம் என்னும் கோலை பிடித்து கர்த்தருக்கு நேராக உங்கள் கைகளை உயர்த்துங்கள். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, தர்மையான நாளை எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா, நன்றிப்பா. நாளையும் கூட காலை முதல் இம்மட்டும் உண்டே கரம் உண்டே கிருபை உடைய ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்தபடியால் நன்றி கர்த்தாவே. இந்த அடியாளோடு இணைந்திருக்க ஒவ்வொரு பிள்ளையும் உடைய கருத்தை தருகிறோமப்பா. பின்னாக பார்வோம், முன்பாக செங்கடல், இப்படி போகப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கருத்தில் தருகிறோமப்பா. உமக்கு நேராக இந்த நேரத்தில் தங்களுடைய ஆண்டர் தேவைகளுக்கு ஒவ்வொன்றுக்காக பிரச்சனைகளுக்காக நோக்கி தங்கள் கைகளை விரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் இறக்க பாராட்டுங்கப்பா. அவர்களுக்கு முன்பாக இருக்கிற செங்கடலை பிளந்து அப்பா உடைய பிள்ளைகளை நடக்க பண்ணி பார்வோனையும் அவன் சேனையும் அந்த கடலில் செங்கடலை மூழ்க பண்ணுங்கப்பா. கர்த்தர் அப்படி செய்கிறபடியால் நன்றி தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்தலை தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைத்துக்கணும். சகல துதியும் கனமும் வல்லமை பலனும் ஞானம் எங்கள் தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபத்தை பரலோகத்தின் தந்தையே, ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.